Hi chutties, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு குக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். இனிமேலும் வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்ண போறோம்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ இதுல வந்து நம்ம எப்பயுமே போடுற மாதிரி மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு இதை வந்து நம்ம கிளீன் பண்ணி அலசி எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கல்லுப்பு. மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 3 டைம் கழுவி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து நல்லா வந்து மஞ்சள் தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னுடைய ஸ்டைலில் வந்து நான் வந்து ஒரு கார்லிக் சிக்கன் தான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து மற்ற வீடியோலாம் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அது அதே மாதிரியே இல்லாமல் நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் வந்து நான் வந்து கார்லிக் சிக்கன் பண்ண போகிறேன். இது மட்டுமே கிடையாது, நான் எப்போ நான்வெஜ் பண்ணாலுமே எனக்கு வந்து என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணணும், எதெல்லாம் ஆட் பண்ணணும், டேஸ்ட் நான் நிறையா வந்து செஞ்சு பார்த்துட்டு நிறைய டேஸ்ட் வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக பண்ணலாம் கார்லிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மற்ற கார்லிக் சிக்கன், நார்மலான கார்லிக் சிக்கன் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் டெடிஸ். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ வந்து இது கூட வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வெறும் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூடவே வந்து லைட்டா பூண்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு அந்த ஃப்ளேவர் இருக்கும். பூண்டு, அதுக்கப்புறம் லெமன், அப்புறம் லைட்டா கருவேப்பிலை, கர்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இது கூட வந்து லைட்டாக நான் கார்ன்ஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். லைட்டாக போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவரை. அதுக்கப்புறம் தூள் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரும் உப்பும் சேர்த்து இன்னும் வந்து நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறோம். ஸோ நல்லா வந்து நான் வந்து கிளறி விட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக மேரினேட் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுடுங்க. ஸோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து மேரினேட் ஆகும். ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பேசிக்கிறேன். நானும் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவுலாம் வந்து உருட்டி வச்சுட்டேன். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து செஞ்சிடலாம். செஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் சப்பாத்தி சுட போறேன். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வந்து கடாய் வச்சுட்டேன். வாங்க இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இது சூடாயிடுச்சு. இப்போ வந்து 2 இலை, சின்னதா வந்து ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேரினேட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இது நல்லா வந்து மேரினேட் ஆயிருக்கு.
ஸோ வந்து இதை வந்து நல்லா வந்து அந்த பட்டை லவங்கம் போட்டோம் இல்லைங்களா, அதனுடைய ஸ்மெல் வந்து இதில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நல்லா வந்து இது எல்லாமே நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த பூண்டு ஸோ எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து நல்லா எண்ணெயில் போட்ட உடனே ஸ்மெல் வருது. இது வந்து லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி விட்டுடலாம். அந்த சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணிலாம் வந்து இறங்கி நல்லா குக் ஆகிருக்கும். அது வந்து நல்லா வந்து வேகட்டும் டெலிஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து வெறும் குக்கிங் வீடியோ மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து 1 வீக்குக்கு வந்து எந்த மாதிரியான வீடியோ கொடுக்க முடியுதோ நான் அந்த மாதிரியான வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வெறும் குக்கிங் சேனலு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்க வேண்டாம். ஸோ என்னுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ஹாலிடே, எனக்கு எப்பயாவது நெக்ஸ்ட் டே வந்து ஹாலிடே இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் வந்து ஏதாவது வந்து குக் பண்ணும்போது அதை தான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி குக்கிங் வீடியோ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நான் இன்னும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். நடுவில் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு 1 டைம் வந்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இது நம்ம மேரினேட் பண்ணி வச்சு நம்ம ஆயிலில் சேர்க்கும் போது அவ்வளோ ஃப்ளேவர் வருது. சீரியஸ்லி செம்மையாக இருக்குது. ஸோ இன்னமும் நம்ம வந்து ஆட் பண்ணுறது வந்து நிறையா இருக்குது, நிறையா ப்ராசஸ்ஸு. ஸோ டோட்டலாக வந்து எப்படி வந்து ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இது வந்து நீங்கள் கார்லிக் சிக்கன், நான் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறது வந்து நிறைய குவான்டிட்டியில் வந்து கார்லிக் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து நீங்கள் வந்து அதிகமாக போடுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நேம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து குக் ஆகிருக்கு, ஒரு 40% வந்து குக் ஆகிருக்கு. ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 40% வந்து நான் ஆயிலில் குக் பண்ணுறேன்னு சொன்னேன்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடறோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து அது உள்ளே ஆட் ஆகிட்டு நல்லா ஜூஸி மாதிரி நீங்கள் வந்து சிக்கனை வந்து பிரிக்கும் போதே நல்லா சாஃப்டாக வரும். இதே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆயில், ஆனியன் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக வரும். ஸோ நான் சாலிட் பீஸாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி அந்த மேரினேட் பண்ணியிருக்கிறத வந்து ஒரு 40% வந்து குக் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பாருங்கள் வந்து ஒரு 40% வந்து குக் ஆகிட்டுருக்கு. இப்போவே வந்து சிக்கன் நல்லா கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லா சாலிட் பீஸாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு இதுவில் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கீ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆயில் வந்து ஆல்ரெடி பாருங்கள் இதில் இருந்து கூட எப்படி வருது பாருங்கள். ஸோ நான் லைட்டாக வந்து கீ சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு, லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் தான். ஸோ இந்த கீல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி அந்த மேரினேட் பண்ணுறதுலையும் வந்து அந்த ஊற வச்ச இல்லைங்களா, அதுலேயும் வந்து கார்லிக் சேர்த்துருக்குறேன். ஸோ இதுலேயும் நான் வந்து கார்லிக் சேர்க்குறேன். ஒருத்தவங்க என்ன பண்ணுவீங்கன்னா வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு சேர்ப்பீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூண்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகி அந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஸ்மெல்லு வந்து அதில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் வந்து எண்ணெயில் வந்து ஆட் ஆகிட்டு நல்லா ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வந்து வதக்குறேன். ஸோ பூண்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள்.
நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பச்சை மிளகாய் முழுசா போட்டிருக்கிறேன் நான். பச்சை மிளகாய் ரொம்ப வதங்க வேணாம், அது அந்த வெடிக்கும் பார்த்தீங்களா, நம்ம முழுசா போடும்போது பச்சை மிளகாய் வெடிக்கும், அந்த மாதிரி வெடிச்சு வந்தா போதும். பச்சை மிளகாய் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல வந்து இன்னொன்னு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், கேப்சிகம். ஸோ கேப்சிகம் இருக்கிறவங்க வந்து ஆட் பண்ணி பண்ணுங்க. ஓகே, இப்ப பாருங்க இந்த வெங்காயம் பாருங்க, இந்த வெங்காயம் ரொம்பவும் வதங்கல, ரொம்ப பச்சையாவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வதக்கி வச்சோம் பார்த்தீங்களா, நல்ல வாசனையா இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் சிம்மில் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து குக் பண்ணணும் நீங்கள். ஸோ இதில் வந்து நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்க போகிறேன்னா, இது டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. பாருங்க, சும்மா லைட்டா ஒரு 1.5 டீஸ்பூனு இது அதில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட் கூடும் உங்களுக்கு. ஸோ டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துட்டேன் நான். ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து மூடி வச்சு ஒரு சிம்மில் வந்து குக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ வாங்க டிடிஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சிம்லேயே வந்து ஒரு 15 மினிட்ஸ் போட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஹையில் வச்சுருக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க. நல்லா அந்த பூண்டு வாசனை, ஸோ அந்த பூண்டு வாசனை வந்து சீரியஸ்லி செம்மையா இருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், மெயின் இன்கிரீடியன்ட் வந்து போட போறேன். அது வந்து பெப்பர். இப்போ பெப்பர் போட்ட உடனே இதனுடைய கலரே வந்து சேஞ்ச் ஆக போகுது, நல்லா சூப்பரா இருக்க போகுது. பெப்பர் போட்டாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டெடிஸ். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். இப்போ வாங்க டெடிஸ் டேஸ்ட் பண்ணலாம். சீரியஸ்லி செம்ம டேஸ்டா இருக்குது டெடிஸ். நீங்களும் வந்து உங்க வீட்ல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சீரியஸ்லி செம்ம டேஸ்டா இருக்கு. ஓ மை காட், அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஓவரா பில்டப்லாம் கிடையாது. சீரியஸ்லி நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற அந்த டேஸ்டா இருக்குது. ஸோ நீங்க வந்து வீட்டுல கண்டிப்பா நீங்க வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க டெடிஸ். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து நான் வந்து மீட் பண்ணலாம். டாடா, பை பை.
கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான் டெடிஸ், நம்ம பிளான் பண்ண மாதிரி வந்து கார்லிக் பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ நாங்கள் வந்து இதை வந்து சப்பாத்தி கூட வந்து இப்போ டின்னராக வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.